ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம பவிலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ் ஃபேவரட் இல்லைங்க, கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்க, இது இப்போ எல்லாருக்குமே ஃபேவரட்டான பீட்ரூட் பூரியும் தொட்டுக்கிற கிழங்கும் எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னதுன்னா, நான் வந்து மைதா மாவை மட்டும் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம், மைதா மாவு கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம், இது ரெண்டும் கலந்து கூட எடுத்துக்கலாங்க. இப்படி கலந்து எடுத்தாலுமே பூரி வந்து நல்லா மொறு மொறுன்னாங்க வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பீட்ரூட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா வடிகட்டணுங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த சாரை வச்சு நம்ம இப்போ வந்து மாவு பிசைய போகிறாங்க. இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாகவும் பிசையாதீங்க. அமுக்குன்னா நல்லா அமுங்கும்ங்க. அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சால் போதுங்க. இந்த மாதிரி நல்லா பிங்க் கலரில் வருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதை நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கனாலே நல்லா அமுகுங்க. இந்த மாதிரி இருந்தாலே நல்ல கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சிட்டோன்னு அர்த்தங்க. இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து நம்ம பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு பேனை வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகிற வரைய வெயிட் பண்ணலாங்க. என்னடா இன்னைக்கு கிச்சன் செட்டப்பே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வச்சு சமைச்சிட்ருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியிற வரையாக வெயிட் பண்ணணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்கிற வரையாக வெயிட் பண்ணணுங்க. பூரிக்கிழங்குக்கு ஒரு மெயின் டேஸ்ட்டே இந்த கடலைப்பருப்பு தாங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நான் ஒரு 6 பழுத்த பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஒல்லியாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. இது வந்து கலர் வந்து மாறுற அளவு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களாங்க, அந்த அளவு வதக்கினாலே இது கரெக்டாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததும் அதையும் நல்லா கலந்து விடுங்க. கிழங்கு நல்லா வெங்காயத்தோடு கலந்ததுக்கப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருப்பேங்க. முதல் தட்டும்போது ரொம்ப கம்மியாக வந்ததுங்க, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுங்க பெருங்காயம் சேர்த்துட்டு, ஏன்னா இது அதிகப்படியான வாய்வு தானுங்க உருளைக்கிழங்குலாம் சேர்த்தனால. நீங்கள் ஒரு வெள்ளைப்பூடை நல்லா இடித்து சேர்த்தாலுமே இன்னும் நல்லா மணமாக இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொதி வர வரையா வெயிட் பண்ணலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாங்க. இப்போது இது எல்லாமே நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா கிளறி எடுங்க.
நீங்கள் கடலை மாவு சேர்த்ததுமே கிரேவி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்குங்க. உங்கள் அளவுக்கு தக்கன நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் திக்காகிற வரையும் கூட நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாங்க. அடுத்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா செம்மையான பூரிக்கிழங்கு ரெடிங்க. அடுத்து நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைய வெயிட் பண்ணணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பூரியை உள்ளே போட்டுடலாங்க. இதுக்கு நீங்கள் குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து வச்சுட்டு ரொம்ப மெல்லுசாக தேய்க்காமல் ஓரளவு கனமாக தேய்ச்சிங்க வைங்களேன், பூரி நல்லா பொஸ்ஸுன்னு வருங்க. இந்த மாதிரி நீங்கள் லேசாக அமுழ்த்தி விட்டிங்கன்னா எண்ணெய் பூரிக்கு மேலே படுற மாதிரி பட்டாலே பூரி நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்குங்க. அது மாதிரி பூரியுமே நல்லா சூடாக இருக்கும் போதே வச்சிங்கன்னா அது புஷ்ஷுன்னு இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஸ்வைங்கின்னு அமர்ந்து போயிருங்க. அதனால் சூடாக இருக்கும் போதே எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா பொஸ்ஸுன்னு சுட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இது மெயினே இதாங்க. ரொம்ப மெல்லுசாக நீங்கள் தேய்க்க வேண்டாங்க, ஓரளவு கனமாக நீங்கள் தேய்ச்சாலே நல்லா பொஸ்ஸுன்னு வருங்க பூரி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா பூரியை சுட்டு எடுத்துக்கோங்க. பூரியை சுட்டு எடுத்துகிட்டு பூரியும் நம்ம வச்ச குருமா ரெண்டையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம பீட்ரூட் கலந்து செய்கிறனால கலர் நல்லா பிங்கிஷ் கலரில் வரனால பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்தியும் கூட. 2 பூரி சாப்பிட்ற இடத்துல 3 பூரி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பவிலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்கெண்ட் அம்மா வீட்டு போகிறதுல நான் குஷியாகிறேன்னு இல்லையாங்க, என் குழந்தைங்க ரொம்ப குஷியாயிருவாங்க. ஏன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆச்சி தான் எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடணும், தாத்தா தான் எனக்கு ஊட்டி விடணும், அப்படி மாறி மாறி அன்பை பொழிவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்கும், உங்கள் குழந்தைங்க என்னென்ன செய்வாங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.